நீதிமன்றில் சரணடைந்தார் தேசபந்து தென்னகோன். சர்வதேச விசாரணைக்கு வலு சேர்க்கும் பட்டலந்த அறிக்கை வெளியீடு. மொட்டுக்கட்சி போர்க்கொடி. வடக்கில் அதிரடியாக 14 இளைஞர்களை தேர்தலில் களமிறக்கிய முக்கிய கட்சி. யாழில் அரசு அதிகாரியின் வாகனமும் தனியார் பேருந்தும் விபத்து. யாழ் வடமராட்சி பகுதியில் அனாதரவான ஆணொருவரின் சடலம் மீட்பு. மித்தனிய துப்பாக்கி சூட்டு சம்பவம், இருவருக்கு பகிரங்க பிடியாணை உத்தரவு. தொடர்வன விரிவான செய்திகள். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று மாதிரி நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார். இதேவேளை உயர்நீதிமன்றத்தால் தற்காலிகமாக சேவையில் இருந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்யுமாறு அனைத்து போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் பிரிவு அதிகாரிகளும் மற்றும் துணை போலீஸ் அதிகாரிகளும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிற்கு அறிவுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் சம்பந்தமாக வெளியக விசாரணை பொறிமுறைக்கு வலு சேர்க்கும் வகையிலேயே பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவில் அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பிரிவினைவாத டயஸ்போராக்கள் சூழ்ச்சியாகவே பல வருடங்களுக்கு பிறகு தற்போது அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயபீர கொல்லப்பட்டமை தொடர்பில் நேரடி சாட்சியம் இருப்பதாக நபர் ஒருவர் கூறியுள்ளார். சந்திரிகா ஆட்சியில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முக்கிய அமைச்சராக இருந்தார். அப்போது பட்டலந்த அறிக்கை தொடர்பில் ஏன் பேசப்படவில்லை? அறிக்கை ஏன் வெளியிடப்படவில்லை? மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலும் ஊழல் ஒழிப்பு பிரிவில் அனுர முக்கிய வகிபாகத்தை வகித்தார். அப்போது ஏன் மேற்படி அறிக்கை எடுக்கப்படவில்லை? அல்ஜசீரா ஊடக நேர்காணலில் புலிகளுக்கு சார்பான பார்வையாளர்களே சபை இருந்தது. ரணிலை அழைத்து பட்டலந்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை வெளிப்படுத்தி தற்போது அதனை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வெளியக பொறிமுறைக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. சாட்சிகள் திரட்டப்பட்டு வருகின்றன. போருக்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கிய தலைவர்கள் மற்றும் படையினரை இலக்கு வைத்தே இந்த பொறிமுறை வகுக்கப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்புலத்தில் பட்டலந்த அறிக்கையை வெளியிட்டு இலங்கை மனித உரிமைகளை மீறிய நாடு என்பதை காண்பிப்பதற்கு களம் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. இது காட்டிக் கொடுப்பாகும். மேற்படி அறிக்கையை வெளியிடுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் இலங்கை தொடர்பில் வெளியக பொறிமுறைக்கு முயற்சிக்கப்படும் முக்கிய வேளையில் அறிக்கை வெளியிடப்படுவது சூழ்ச்சியாகும். இதனை கண்டிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். மித்தனிய கடவத்த சந்தியில் தந்தையொருவரும் அவரது 2 பிள்ளைகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை வழிநடத்தியதாக கூறப்படும் இருவருக்கு எதிராக பலஸ்முல்ல நீதவான் பகிரங்க பிடியாணை பிறப்பித்துள்ளார். இதன்படி துபாயில் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படும் தெம்பிலி லஹிரு மற்றும் பிகோசமன் ஆகியோருக்கு எதிராகவே பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மித்தனிய காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மித்தனிய முக்கொலை தொடர்பில் இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய காவல்துறையினரால் நீதிமன்றில் நேற்று பிடியாணைக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 14 இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா வடக்கில் தமிழ் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தவபாலன் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் வேட்பு மனுவை நேற்று தாக்கல் செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபைக்குட்பட்ட 4 சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகிறது. வவுனியா வடக்கு உள்ளூராட்சி சபைக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளோம். 4 சபைகளிலும் கடுமையான நெருக்கடியின் பால் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக தமிழ் தேசிய பரப்பில் உரிமைக்காக நேர்மையாக அரசியல் செய்கின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் கணிசமான வெற்றிகளை பெறுவோம். வவுனியா வடக்கை பொறுத்தவரை நிலப்பரப்பு திட்டமிட்ட ரீதியில் கபளீகரம் செய்யப்பட்டு வருகின்றது.
இம்முறை சிறந்த வேட்பாளர்களை அதிலும் இளைஞர்களை அதிகமாக உள்வாங்கி நிறுத்தியுள்ளோம். 14 இளைஞர்களை களமிறக்கியுள்ளோம். அவர்களுடன் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்க கூடியவர்களை களமிறக்கியுள்ளோம். வவுனியா வடக்கை பொறுத்தவரை மத வழிபாடு தடுக்கப்படல் நில ஆக்கிரமிப்பு இடம்பெறும் பகுதியாக இருக்கிறது. தூய்மையாக அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இம்முறை நாம் ஆட்சி அமைப்போம். தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த பிரதேச சபையொன்று உருவாக்க வேண்டும் என்ற அவா உள்ளது. அதனை மக்கள் நிறைவேற்றுவார்கள். அதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களால் ஆற்றக்கூடிய பணிகளை தமிழ் தேசிய நோக்கோடு செயற்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தனியார் பேருந்து ஒன்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரி ஒருவரது காரும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தனியார் பேருந்து ஒன்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரி ஒருவரது காரும் மோதியே இவ்விபத்து சம்பவித்துள்ளது. விபத்துக்குள்ளான வாகனங்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கரணவாய் புறாப்பொருக்கி பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கரணவாய் புறாப்பொருக்கி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக உள்ள சர்வீஸ் நிலையத்திற்கு பின்புறமாக உள்ள பற்றை காணிக்குள்ளிருந்தே நேற்று செவ்வாய்க்கிழமை சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 65 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவரிருந்து சுமார் 2 நாட்கள் இருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைன் மீதான தாக்குதலை 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையில் 3 வருடங்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது. தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் சம்மதிக்கும் நிலையில்தான் உள்ளன. ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளனர். பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு புடின் ஒரு நிபந்தனை விதித்துள்ளார். அதில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முழுமையாக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட தயார். ஆனால் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் ஆயுத உதவிகளை நிறுத்த வேண்டும். போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி உக்ரைன் ஆயுதங்களை குவிக்கக்கூடாது. ஒவ்வொரு புதன்கிழமையும் 175 உக்ரைன் ராணுவ கைதிகள் விடுவிக்கப்படுவர். உக்ரைன் மீதான தாக்குதலை 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த ஒப்புதல் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வடமேற்கு சப்ரஹமுவா, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.